வணக்கம். இன்னைக்கு சுதீட்சண முனிவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சுதீட்சண முனிவர் அகத்தியரோட சீடர், சரியா? அவர் 5 வயசில் பெற்ற சாபம் 50 வயசு வரைக்கும் இருந்ததாம். அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வாட்டி அகத்தியர் ஒரு சிலையை கொடுத்து அவர்கிட்ட பார்த்துக்க சொன்னாராம். இந்த சுதீஷ்ணர் ரொம்ப கூர்மையான புத்தி உடையவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து விட்டதுனால சுதீஷ்ண முனிவர் என்ன பண்ணார், அகத்தியரோட சீடராக இருந்தார். அகத்தியரும் அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டிருந்தாராம். சின்ன குழந்தை என்பதனால குறும்புத்தனம் செய்வான் இந்த சுதீஷணன். ஆனாலும் அவனை நல்ல முறையில் வளர்க்குறதுக்காக இளம் வயதிலேயே பூஜை புனஸ்காரங்கள் பற்றி கற்றுக் கொடுத்தார் அகத்தியர். ஒரு முறை அவர் தல யாத்திரை கிளம்பினார். அப்போது தன்னிடம் இருந்த சால கிராமம் என்ற மூலிகையால் செய்யப்பட்ட நாராயணன் சிலை ஒன்றை சுதீஷ்ணனிடம் கொடுத்து அதை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும் அதற்கு தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்படியும் கூறினார். சுதீஷ்ணனும் அதை வாங்கி கொண்டான். ஆனால் அகத்தியர் சொன்னதை விளையாட்டு பிள்ளையான அவன் கடைபிடிக்கவில்லை. ஏனோ தானோ வேணால் சிலையை கண்ட இடத்தில் வைத்து விடுவான். அகத்தியர் கிளம்பும்போது அந்த சிலைக்கு நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யும்படி சொல்லியிருந்தார். ஆனால் சுதீஷ்ணன் அதை கேளாமல் நதிக்கே சிலையை எடுத்து சென்று அங்கு வைத்து அபிஷேகம் செய்தான். நதியிலிருந்து குடத்தில் தண்ணீர் எடுத்து வர சோம்பல் பட்டு இப்படி செய்து வந்தான். அந்த சிலையை ஒரு பெட்டியில் வைத்து நதிக்கரைக்கு எடுத்து சென்று பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான். நதிக்கரையில் ஒரு நாவல் மரம் இருந்தது. மிக பெரிய பழங்கள் பழுத்து கிடைக்கும். ரிஷிகுமாரர்கள் அந்த பழங்களை பறிப்பதற்காக நதிக்கரைக்கு கூட்டமாக வருவாங்க. சிறுவனான சுதீஷனும் நாவல் பழங்களை தின்றதுனால ரொம்ப விருப்பம் அவனுக்கு அதிகம். அவனை என்ன பண்ணான், ரிஷிகுமாரர்களோட சேர்ந்து கல் எறிஞ்சு பழங்களை பறிப்பான். ஒரு நாள் இவ்வாறு பழம் பறித்து கொண்டிருக்கும்போது மரத்தின் உச்சியிலிருந்து மாம்பழம் அளவுக்கு ஒரு பெரிதான நாவல் பழம் ஒன்று தொங்குச்சான். அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. சுற்றுமுற்றும் பெரிய கல் ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னு தேடி பார்த்தான். கல் கிடைக்கல. எனவே தான் கையில் இருந்தது இல்லையா சால கிராம சிலை, அதை என்ன பண்ணிட்டான், மரத்து மீது வீசினான். பழம் கீழே விழுந்துருச்சு. ஆனால் சிலை என்ன பண்ணிடுச்சு, மரத்தின் கிளையில் சிக்கி கொண்டது. சுதீஷனுக்கு பயம் தொட்டி கொண்டுச்சு. அகத்தியர் வந்தால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திண்டாடினான். மரத்தின் மீது ஏறி சிலையை எடுக்க ரிஷிகுமாரர்களும் பயந்தாங்க. அந்த மரத்தில் இருந்த பொந்தில் ஒரு பாம்பு வேற வசித்திருந்ததா. மரத்தில் ஏறினா பாம்பு கடிச்சு விடும் அப்படிங்கிற பயத்தினால யாருமே ஏறவும் மறுத்துட்டாங்க. சுதீஷணனுக்கு கவலை. அந்த கவலையோட ஆசிரமத்துக்கு திரும்பிட்டான். அவன் எதிர்பாராத நேரமாக பார்த்தா அகத்தியர் வேற அன்று சேர்ந்துட்டார். நாராயணன் சிலைக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்தியான்னு கேட்குறாரு. அதை எங்கே வைத்திருக்கா, உடனே எடுத்து வா அப்படிங்கிறாரு. பூஜை செய்யணும் அப்படின்ட்டு சுதீஷணன் விழிக்கிறான். ஒரு சிலையை எடுத்துன்னு வந்தான். அது முன்னும் கொடுத்த சிலையை போல இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. தொட்டு பார்த்தபோது நசுங்கியது. தான் பறித்த நாவல் பழத்தில் நாராயணன் போல் சித்திரம் எழுதி அதை அகத்தியரிடம் கொடுத்துட்டான். அகத்தியர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதன் பிறகு மரத்தில் சிலை சிக்கி கொண்டதை பற்றியும் சுதீஷணன் பயத்தோட சொன்னோமே, அகத்தியருக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. உண்மையை சொல்லாமல் தன்னை ஏமாற்றிட்டான் இந்த சீடன். சிறுவனு கூட பார்க்காம என்ன பண்ணிட்டார், அவருக்கு சாபம் கொடுத்துட்டார். எப்போது நீ நாராயணன் சிலையோடு வருகிறாயோ அப்போது இங்கு வந்தால் போதும், அதுவரை உனக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. சுதீஷன் என்ன பண்ணுறான், மீண்டும் மரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான். மரத்தில் ஏறினான். ஆனால் பாம்பு அவனை விரட்டியது. பயந்து போன சுதீஷனை அருகில் இருந்த காட்டுக்குள்ளே ஓடிவிட்டான். அவனுக்கு 50 வயசு எட்டி விட்டது. அகத்தியரின் சீடன் என்பதால் காட்டில் இருந்த மற்ற முனிவர்களும் என்ன பண்ணாங்க, சுதீஷனுக்கு மிகுந்த மரியாதையை கொடுத்தாங்க. காட்டிலேயே காலத்தை வீணாக்க கழிக்காமல் என்ன பண்ணிட்டான், தன் குருவோட விருப்பப்படி மீண்டும் நாராயணன் சிலை கிடைக்க வேண்டும் என அந்த நாராயணனையே நினச்சி தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால் இந்த சுதீஷணன் முனிவர் பிற்காலத்தில் சால கிராமத்தில் பல பேர் வணங்கி வந்த அந்த சுதீஷண முனிவர் அந்த சிலைகளை சில குரங்குகள் எடுத்து சென்று அருகில் உள்ள ஏரியில் வீசி வந்ததுனாம். சுதீஷணருக்கு அந்த சிலை என்ன செஞ்சிருச்சு, மீண்டும் கையில் கிடச்சிதான். அந்த சிலையை வைத்து அவர் வணங்கி வந்தாராம். அகத்தியருக்கு பிடித்தமான சிலையை தொலைத்து விட்டதால் தான் குரங்குகள் இவ்வாறு தனக்கு துன்பம் செஞ்சதாக சுதீஷ்ணர் நினைச்சாராம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு.
50 வயசுக்கு அப்புறம் அந்த சிலை கிடைக்கும்னு நினைக்கும்போது அந்த சிலையை தூக்கி குரங்குகள் ஏரியில் வீசிருச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் அதை மனம் தளராமல் அந்த சிலையை தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த நாராயணனை வச்சு வணங்கி வந்தாராம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குரங்குகள் என்ன பண்ணுமா, அவற்றை ஏரியில் தூக்கி வீசி எறிஞ்சிருமா. இதை கண்டு மனமே பொறுக்காத சுதீஷ்ணர் நலன் நீலன் என்ற அந்த குரங்குகளிடம், நீங்கள் இனிமேல் எந்த பொருளையும் தண்ணீரில் வீசினாலும் அவை மிதக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாராம். பிற்காலத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்றபோது அனுமானுடன் சென்ற நலன் நீலன் என்ற இந்த குரங்குகள் தான் கடலில் பாறைகளை தூக்கி வீசி பாலம் அமைத்ததாம். அந்த பாறைகள் தண்ணீருக்குள் மூழ்காமல் கடலில் மிதந்ததால் பாலம் அமைப்பது எளிதாக இருந்தது. இதனால் சுதீஷ்ணர் அளித்த சாபம் கூட ராமனுக்கு உதவியது. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுதீஷ்ணர் இருக்கும் இடத்திற்கு இலங்கைக்கு செல்ல உங்களது சாபம்தான் எனக்கு மிகவும் பயன்பட்டது என கூறி அவருக்கு நன்றி தெரிவித்தாங்களாம். நாராயணனே ராம அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தவர் என்பதை உணர்ந்த சுதீஷ்ணர் அவரை அழைத்து கொண்டு தனது குருவான அகத்தியரிடம் சென்று, ராமனே தன் ஆசிரமத்திற்கு வந்ததும் மகிழ்ச்சி அடைந்த அகத்தியர் அவரை வணங்கினாராம். சுதீஷ்ணர் அகத்தியரிடம், தாங்கள் நாராயணன் சிலை இல்லாமல் உங்களை பார்க்கக்கூடாது என சொன்னீர்கள். ஆனால் நான் நாராயணனையே இங்கு அழைத்து கொண்டு வந்து விட்டேனே. உங்கள் சாபம் இன்றோடு தீர்ந்து என்னை மீண்டும் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தால் நாராயண தரிசனம் எனக்கும் கிடைத்திருக்காது. என் மீது கொண்ட உண்மையான பாசத்தால் ராம தரிசனம் கிடைக்க எனக்கு தாங்கள் உதவியது இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொன்னாராம். உங்கள் சீடனாக இருக்க இனியாவது அனுமதிப்பீர்களா அப்படின்னு அகத்தியர்கிட்ட கேட்டாராம். அகத்தியர் என்ன பண்ணாராம், மகிழ்வோடு அவரை அணைச்சிக்கிட்டாராம். பார்த்தீங்களா, ஒரு குரு ஒரு என்ன சொல்லுவாங்க, சிஷியனை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அகத்தியாரால் மட்டும்தான் பக்குவப்படுத்த முடியும், இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.